ஸ்ரீகுருப்போ நமஹ. விவாகம் பண்ற போது தர்மப்பிரஜா சம்பத்தியர்த்தம் ஸ்ரீயமுத்தோடும் வரான் பிரேஷயிஷ்யே என்கிற போது நான் விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாமே சொல்லலை. தர்மப்பிரஜா சம்பத்திக்காக நான் கல்யாணம் பண்ணி போறேன். அப்போ ஒரு குறிக்கோளை வச்சிருந்து அது விவாகம் வருது. ஆமாம், குறிக்கோள் தர்மப்பிரஜா சம்பத்தி, அது அவள்கிட்டேருந்து வரலாம். அதனால் இவனோட காரியமாக சொல்லலை. அதுக்காக அந்த சம்பத்திக்காகவே நான் விவாகம் பண்ணேன். அதோடு நிற்காமல் தோட்டு அவன் என்னெல்லாம் சங்கல்பம் பண்றானோ அதெல்லாம் அவளை வச்சே வருது. என்ன சொல்றார்? ஆவாபியாம் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாஸ்த உட்பாதை சேர்த்துக்கிறான் அவளே. இன்னும் தனியில்லை. அங்கேயும் ஏனாம் மம தர்மபத்னி ஆக்னேயன ஸ்தானி பாகன யாகி விஷயங்கிறார். அஸ்யாக வத்வாக பாணிகிரகணம் முகூர்த்தம் சொல்றான். ஆமாம், அஸ்யாக மாங்கல்ய தாரண முகூர்த்தம் பிரித்து தான் சொல்றான். எல்லா இடத்துலையும் இவள் இருக்காளே பொறி போடுறான். என் நாரிய உபபுதேங்கிறான். குல்பான்ய என்னுடைய தர்மபத்திரின்னு சொல்லலையே. என் நாரிய உபபுதே குல்பான்யாவது அவளை ஏதோ கேட்கலாம் அதை கொடுங்கிறான். எல்லாமே அவளை சுற்றி காட்டுற மாதிரி தான் இவன் எல்லா மந்திரத்தையும் சொல்றான். நீ இப்படி எல்லாம் இருக்கணும்னு தான் சொல்றான். சம்ராஜ்ஜி சசுரை அப்படி எல்லாம் தான் சொல்றான். அப்ப அதுல எல்லாம் மந்திரத்தை பார்த்த உடனே அவளை விட்டுதான் கல்யாணம்ங்கிற மாதிரி அவன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். நாம அப்படி சொல்றான்னு இல்லை, அப்படிதான் என்கிறதை மனுஸ்மிருதி சொல்லுது. பாணி கிரகணிகா மந்திராக கன்யாஸ்வேவ பிரதிஷ்டிதா. அது சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் கன்னியில போய் பரிவர்த்தனமாகுதுன்னா, அப்ப கன்னிக்காக மந்திரம் சொல்றான், இவனுக்காக இல்லை. அப்படி சொல்றான். அப்படி கஷ்டப்பட்டு தர்மப்பிரஜா சம்பத்திக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே தர்மப்பிரதின்னு வரலை, அவனுக்கு கிடைக்கல. அநேக காரணம் இருக்கலாம். இவனுடைய குறையா இருக்கலாம், செய்யக்கூடிய கர்மாவில் இருக்கிற குறையா இருக்கலாம், அவளுடைய குறையா இருக்கலாம். இவன் அபீஷ்டம் நிறைவேறாத ஆயிடுச்சு. அப்போ அவன் என்ன சொல்றான்? இப்படி அபீஷ்டம் நிறைவேறலை, கல்யாணம் பண்ணியிருந்தா அவளே போயிட்டா, கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தை பிறக்கலை. அப்போ இவனுடைய 2 கடன் நிறைவேற்றுறது இவனால முடியல. அதை மைண்டில் வச்சிருந்து இப்படி வந்து கொடுத்தே என்ன பண்ணுறது கேட்டோன்னா தர்மசாஸ்திரம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டு. இப்போ பாரு, இன்னொரு கல்யாணத்துக்கு காரணம் சொல்லணும். ஒரு பொண்ணை நீ விவாகம் பண்ணிக்கிறேன்னு அவ தேர்ந்தெடுத்ததை நீ எடுத்துக்கிட்டேன்னா ஒண்ணுதான் அவனுக்கு. இன்னொன்று நீ மறுபடியும் தேர்ந்தெடுக்க முடியாது. இன்னொன்று வேணும்னு சொன்னா எந்த லட்சியத்தோட நீ பண்றியோ அந்த லட்சியம் நிறைவேறாத போறதுக்கு தன்னுடைய தவறுதல் இல்லை, வேற ஒரு தவறுதல் சொன்னா அப்ப நீ கேட்கலாம். என்னுடைய தவறுதல் இல்லை, வேற ஒரு தவறுதல் சொன்னா நீ கேட்கலாம். ஆமா, அப்போ இவனுடைய தவறுதல் இல்லை. அவ செத்து போனா இவனுடைய தவறுதல் இல்லை. அவனுக்கு குழந்தை பிறக்கலைன்னா இவன் தவறுதல் இல்லை. இவனுடைய பீஜம் கரெக்டா தான் இருக்கு, முடியல. அப்போ தர்மசாஸ்திரம் இன்னொரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ சொல்ல. குழந்தை இல்லை, அவ செத்து போனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன மனமே நித்திய உபாசனங்கள்லாம் பண்றதுக்கு இல்லாத ஆயிடுச்சு அப்படின்னு. குழந்தை இல்லைன்னா குழந்தை மனம் தான் நீ சங்கல்பம் பண்ற, அதனால அதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி. இங்கெல்லாம் கல்யாணம் பண்ற போதும் என்னதான் இருந்தாலும் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரணும் ஒரு லட்சியத்தை வச்சு. அந்த லட்சியம் தர்மத்தை ஒட்டி இருக்கு. அந்த லட்சியம் அவனுடைய கடமையை நிறைவேற்றுற மாதிரி இருக்கு. அதாவது தன்னுடைய மனசில் ஏற்பட்டதான ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இல்லை இல்லை. அவனுக்கு ஒரு ஸ்திரீயோட சம்பவம் பண்ணங்கிற ஆசையில
இல்லை இல்லை இல்லை. அவன் கேட்ட கேள்வி ரெண்டு தடவை. என்ன ஒன்று கேட்டான், நான் வாஸ்தவமாகவே 2 கடனை தீர்க்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முற்பட்டேன். அதுல அவள் இல்லாததுனால 2 கடனும் தீராத போயிடுத்து. அவள் இருந்து பிதிர்கடன் தீரல. அதே தவிர குழந்தை இல்லைன்னா எனக்கு யாகவும் பண்ண முடியாது, 2ம் எனக்கு வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றது அது இதனுடைய தவறுதல் அல்லாங்கிறதுனால அது தர்மசாஸ்திரம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லுது. அதனால அவனுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த லட்சியம் நிறைவேறாததுனால. இப்ப சொன்ன கல்யாணம் ஒருக்கா பண்ணிட்டாச்சே, ஒருக்கா கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் ஆனவனாச்சே, அப்ப 2வது கல்யாணம்னா அதை அசாதுவாக்கி எதுவா பண்ணிக்கலாம். இல்லை, இவன் கல்யாணம் பண்ணிக்கல, மந்திரம் எல்லாம் அவனுக்கு தான் சொல்லியிருக்கு. இவர் கல்யாணத்தில் போர்ஷன் தான், ஆனா மந்திரம் அவனுக்கு சொல்லியிருக்கு. அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா மந்திரவத்தா சொல்லறா. மந்திரவத்தா கல்யாணம் பண்ணுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லித்தான் ஆகணும். இவனை மந்திரவத்தா சொல்லலே. இல்லை, விவாகத்து சமந்திரகா, மந்திரத்தை சொல்லி பண்ணணும்னு அழுத்தறா. ஜாதகர்மாதிலேருந்து ஆரம்பிச்சா எல்லாம் அமந்திரகா. விவாகஸ்து விவாகமோ என்றால் சமந்திரகா. அப்ப அவளுக்காக தான் இந்த மந்திரமே வந்திருக்கு. கல்யாணத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் ஸ்திரீகளுக்காக வந்திருக்கு. அதனால்தான் ஸ்திரீகளுக்காக சொல்ல வந்ததுனாலதான் ஸ்திரீகளுக்கு கல்யாணம்னா மந்திரம் சொல்லி ஆகணும். அப்பதான் கல்யாணம் சார்த்தகம், இல்லைன்னா கல்யாணம் ஆகாது. இவன் மந்திரம் சொல்ல வேண்டாம், ஸ்திரீகளுடைய மந்திரத்தான் சொல்லணும், அவனுக்கு சொல்லறதுக்கு இல்லை. அப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்கிறோடு மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணிருந்தாச்சுன்னா அவளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு இந்த ரூல் எல்லாம் இல்லை. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமே, அவளுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று இல்லைன்னா அவளுக்கு அது பிராப்தம் இல்லைன்னு அர்த்தத்தில் போகுது. அதனால பொம்மநாட்சிகள் 2வது கல்யாணம் பண்ணியிருக்காது. ஏன்னா ஒரு தடவை கல்யாணத்துக்கு போது மந்திரம் சொல்லியாச்சவள், இவன் மந்திரம் சொல்லலை. அதனால இவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஆசைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது கூடாது. ஆமா, வெறும் ஆசைக்கு இந்திரிய சுக அனுபவத்துக்காக நான் 4 பேரும் பண்ணிக்கிறேன்னு விடாது. ஆமா, லட்சியம் கரெக்டா இருந்தா தான் பண்ணின்னு சொல்லு, இல்லைன்னா ஒரு பத்தினாலே உனக்கு போதும் சொல்லிவிடும். அப்படி அப்போ பாணிகிரகணிகாமந்திராக கன்யாசேவ பிரதிஷ்டிதான்னு சொல்லற போதே அந்த ஸ்திரீக்கு இருக்கிற பெருமை தர்மசாஸ்திரமே முதல்ல கொடுத்துருக்கு. அவளுக்குத்தான் கல்யாண மந்திரம் சொல்ற போது அவளை எப்படி செகண்டரியாரிமா இருப்ப, 2ஆம் தரமா, 1ஆம் தரமா இருக்கா அவள். அது ஸ்திரீக்கு கொடுத்த பெருமை கல்யாணத்தில் ஒரு சக்தி. இது என்ன வியாக்கியானம் பண்ணுவா தெரியுமா இவா? அவளுக்கு ஜாதகர்மம், நாமகரணம், அன்னப்பிராசனம், சவுளம் எல்லாம் நடந்துடும். உபநயனம் நடக்காது, விவாகம் நடக்காது. இப்போ அவளுக்கு உபநயனம் இல்லைங்களா? அவா சொல்றா தர்மசாஸ்திரக்காரன் விவாகமே உபநயனம் தான், ஔபநாயகம் உபநயனமாக்கும் சொல்றா. இது விவாகமே உபநயனம் தான். அது எப்படி உபநயனமாச்சு? உபநயனத்தில் குரு சிஷ்ய பாவம் இருக்குமே, அவன் தான் குரு. யாரு? ஆம்பளை, இவன் சிஷ்யன். அங்க எப்படி உபநயனத்தில் அந்த குழந்தைக்கு அந்த கல்லில் ஏற்றி வச்சு உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் மூஞ்சி பந்தனம் பண்றோமோ அதுபோல இஞ்சி நடக்கிறது அவன் தான் கட்டுறான். உபநயனத்துக்கே மௌஞ்சி பந்தனம்னு பேரு, மௌஞ்சி பந்தனாதே அப்படின்னு. அப்போ உபநயன ஸ்தானமா வந்ததுனால அதே அவ்வளவு குறைக்கலை. அத்தியனம் பண்ணினால்தான் உபநயனம் வேணும். அதனால உபநயனம் வேண்டான்னு சொன்னா கூட அந்த குறை எனக்கு வைக்கலை. அப்போ அதுக்கும் கௌரவம் தான் கொடுத்துருக்கா. எங்கெல்லாம் அது கௌரவம்னா, அவன் ஹோம
பண்ணுறது இவன் மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணணும் உபநயனத்தில். அது மாதிரி அவ ஹோமம் பண்ணுறது இவன் மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணணும். ஆமாம், அவனுக்கு இவருக்கு அந்த அஸ்மாவில் ஏற்றி வச்சு மந்திரத்தை சொல்லி ஏற்றி வைப்பேன். பிரம்மச்சாரியா இருக்கிற போது ஆதிஷ்டேமம் அஸ்மானம் அஸ்மேவத்துவம் ஸ்திரோபவா சொல்லுவார். இவருக்கு சொல்றது அதே மந்திரத்தை சொல்லி அஸ்வேபத்துவம்ங்கிறதுக்கு பதிலாக இங்கே அங்கே ஸ்திரோபவா ஸ்திராபவா ஸ்ரீலிங்கத்திலையும் சொல்லுவார். அப்போ அவளுக்காக தான் நம்ம ஆசாதா நாகோ மனசுன்னு கட்டுவேன். அங்கே கட்டுவனே தேவதி ஸ்துவான்னு ஆரம்பிச்சு வஸ்திரத்தை கட்டி இவன் வஸ்திரத்தை கொடுக்குறான், புது வஸ்திரம். அங்க என்ன சொல்றான்? அகவேத வாசதா ஆச்சாரியாங்கிறான். அவனை ஆச்சாதனம் பண்ணுங்கிறான். சௌகரியத்துக்கு ஒருத்தர் வந்து கட்டுறாளே தவிர இவன் தான் கட்டுறான். அதோட நிற்காமல் அந்த ஆச்சாதனம் ஆனதுக்கு அப்புறம் உடனே ஆசாதா நாகோ மனசுன்னு ஆரம்பிச்சு இவனுக்கு இயந்துருத்தாப்படி பாதமானா சொல்றதுக்கு பதிலாக ஒரு மந்திரத்தை சொல்லி கட்டுறான். அந்த கட்டினதுக்கு அப்புறம் அவளுக்கு உபதேசமும் பண்ணுறான். ஆமாம், மந்திரங்கள்ல அங்கே உபதேசம் பண்ணுறோம். என்ன சொல்கிறான்? பாணிகிரகணம் ஆன உடனே 2 பேரும் அந்த இதுகிட்ட வந்த உடனே அவன் சொல்கிறான், இந்த பாரு நீ நானும் போ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றாயிட்டோம். அதனால் நான் என்னெல்லாம் காரியம் பண்ணுறோம் பின்னாடி நீன் வா அப்படின்னு உபதேசம் பண்ணுறான். அங்கே பண்ணுற மாதிரி. அப்போது உபநயனத்தினுடைய சம்ஸ்காரத்தினுடைய சாயை அவளுக்கு நிரந்தரமாக இருக்குது. அதனால் உபநயனம் ஆகிடுச்சு அவளுக்கு. அப்போ உபநயனம் ஸ்திரீகளுக்கு ஆகிறதுனால அந்த கர்மாவை அவங்க பண்ணியிருக்கிறதுனால உபநயனம் விவாகமும் 2 கர்மா நடந்ததுனால அவளை திருப்பி உபநயனமோ விவாகமோ பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு அருகதை இல்லை, ஒரு தடவை பண்ணினதுனால. அதனால் அவளுக்கு கல்யாணத்துக்கு இடமில்லாத போச்சே தவிர இவனுக்கு அப்படி இல்லை. இவனுக்கு உபநயனம் ஆயிடுத்து, அத்தியனம் ஆயிடுத்து. விவாகத்தில் அவனுக்கு மந்திரமே இல்லை. அதனால் அவன் சுத்தன். இன்னொரு ஸ்திரீ வந்தாலும் அவதான். அதே சமயத்தில் ஒன்று சொல்றான், ஏற்கனவே கல்யாணம் ஆன ஸ்திரீ நீ பண்ணிக்கப்படாது, அவ கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மந்திரத்தை பயன்படுத்தணுமா? கல்யாணம் ஆகாத ஸ்திரீயா தான் இருக்கணும். ஏற்கனவே பயன்படுத்தியாச்சே. இப்போ வரக்கூடிய ஸ்திரீ விவாகம் ஆகாதவளாக தான் இருக்கணும். அது தீர்மானம் ஆகுது, நிர்தாரணம் ஆகுது. ஏன்னா அங்கதான் அந்த உபநயனமும் வரதுன்றதுனால. அப்போ இவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம், அவளுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சாஸ்திரியமான வழியில இடமில்லாத போச்சே தவிர அவளுக்கு வேண்டாம்னு வைக்கல. அதனால அதை வச்சுட்டு அந்த ஸ்திரீக்கு போதுமான அளவுக்கு இடம் கொடுக்கலே, லிங்க பேதத்தை வச்சுட்டு அவளுக்கு கல்யாணம் இல்லை, இவனுக்கு மட்டும் கல்யாணம் உண்டு சொல்றாங்க. ஒரு கொச்சையான அபிப்பிராயம் இருக்க. சாஸ்திர நுணுக்கங்களை புரிஞ்சுக்காததுனால பாமரால சொல்லக்கூடியதான ஒரு வழி வச்சிருந்துதான் அவளுக்கும் 2வது கல்யாணம் சொல்றான். அதனால அது சாஸ்திரத்துக்கு விருத்தம் அல்ல. அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு ஒரு பொண்ணை பண்ணிக்கிறான். இவன் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறான். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சாஸ்திர நுணுக்கங்கள் தெரியாததுனால, அதனுடைய சட்டத்திட்டங்களும் தெரியாததுனால சாமான்யமா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா எடுத்துக்கிண்டு உனக்கும் இருந்தா எனக்கும் இருக்குது சாப்பாடு மாதிரி, புரியலையா? அப்படி ஒரு வழியில சிந்தனை பண்ணதுனால்தான் அது தப்பாக இருந்தது. அதனால அந்த ஸ்திரீக்கு 2வது கல்யாணம் இல்லை. இன்னொரு உதாரணம் இருந்தது. ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா, பொண்டாட்டி இருக்கா, குழந்தை இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்தா. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இடம் கொடுக்கறது. இப்போ 2 பொண்டாட்டியாச்சு. 2 பொண்டாட்டியில அங்கே ஆகுதித்த சம்சர்க்க அவளுடைய ஒன்றா சேர்த்து 2 பேரும் உபாசனம் பண்ணணும். அப்போ இப்படியெல்லாம் வரவு அவா 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால அதை சேர்த்து வைப்பேன். அது இந்த உபாசனத்தினுடைய பங்கு இருக்க சாஸ்திரியமான விவாகத்தில் தான் வரும்.
கல்யாணம் பண்ணணும்னா உபாசனம் வராது. ஒரு மந்திரமும் இல்லாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணி விட்டான்னா அங்க வராது. அந்த சாஸ்திரியமான அனுஷ்டானம் மரணமானா அந்த 2வது கல்யாணத்தில் இருக்கிற பொண்ணு கல்யாணம் ஆகாதவா இருந்தால் தான் அது வரும். ஆனவாளாக இருந்தால் பல 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 ஸ்திரீகள்னு ஆகிடும். அப்போ அந்த உபாசனங்கிற ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணுறது, அவன் இருக்கிறவளை சாஸ்திரியமான விவாகமாக இருந்தால் தான் அந்த உபாசனத்தை 2 சேர்க்க முடியும். இல்லைன்னா முடியாது. அது முடியலன்னா கர்மானுஷ்டானம் போச்சு. இப்படி பல நுணுக்கமான விஷயங்கள் தர்மசாஸ்திரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்திரீக்கு தான் கல்யாணத்தில் முதலிடம். ஆமாம், நியாயமாகவே சாஸ்திரியமாகவே முதலிடம் கொடுத்தார். ஒரு சமயம் அந்த ஆம்பளையா போயிட்டான்னா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 2ம் விதவையாக, 2க்கு இன்னொரு கல்யாணம். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் கல்யாணம்னு பண்ணிக்காதவன். இவனுக்கு கல்யாணங்கிற கர்மா நடத்தி வைக்கிறவன் தான் போனானே தவிர அவன் தனக்குன்னு பண்ணிக்கல. அவளுடைய சேர்க்கைக்கு வேண்டியதான விஷயங்களை எல்லாம் பேசுறானே தவிர தனக்குன்னு ஒன்றும் வைக்கலை. அதனால அந்த தர்மசாஸ்திரத்தினுடைய கோட்பாடு எப்படி போகிறது அதைத்தான் மனசில் வச்சிருந்து பாணிகிரகணிகா மந்திராக, பாணிகிரகணிகம்னா விவாகம்னு அர்த்தம். அந்த மந்திரங்கள் எல்லாமே கன்யாசு ஏவ பிரதிஷ்டிதா, கன்னிகளில் தான் பிரதிஷ்டிதமாக இருக்கு. அத்தனை அர்த்தமும் அவங்ககிட்ட தான் போய் அன்வயிக்கிறது, புருஷன்கிட்ட இல்லை. அப்போ அவதான் கல்யாணம் ஆயிருக்குங்கிறதுக்கு சாப் இருக்கு, இவனுக்கு இல்லை. இவன் கல்யாணத்தை பண்ணிக்கிறான்னு தான். அதனால அவளுக்கு அதை விட கௌரவம் கொடுத்துருக்கா. அப்படி ஒன்று வந்தால் தான் இந்த கடனை 2 வீட்டுறே அதில் அவளுக்கு இந்த கர்மாவிலையெல்லாம் நேரடி சம்பந்தம் கொடுக்கணும்னு வச்சுக்கோ. அவளுக்கு மந்திரபூர்வமான கர்மானுஷ்டானம் இருந்தால் தான் முடியும், அத்தியனம் பண்ணாததுனால. இப்போ மந்திரபூர்வமாக அவள்கிட்ட நெருக்கம் வைக்கிறதுக்கு காரணம் யாகத்தில் நேரடியாக கலந்துகிறா, கர்மானுஷ்டானத்தில் நேரடியாக கலந்துகிறா. ஒரு தடவை அவுபாதம் இல்லைன்னாலும் அதே அவள் நடைமுறைக்கு கொண்டு வரா. இப்படியெல்லாம் அவளுக்கு ஒரு அதிகாரம் வேதாத்தியனம் இல்லாதே வரணும்னா அவள்கிட்ட ஒரு மந்திரத்தினுடைய பிரயோக சுரூபம் அவள்கிட்ட இருக்கணும். அதனால் மந்திரபூர்வமான விவாகம் தான் அந்த. அதனால தான் விவாகத்துக்கு இவ்வளவு பிராதானியம். விவாகத்துக்கு ஏன் பிராதானியம்? இவன் தான் மந்திரம் சொல்லறாரப்பா, மந்திரம் அவளுக்கு. அப்ப அவள் மந்திரம் சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்தபடி இந்த ஆம்படையா போனாலும் ஆம்படையா வேண்டான்னு வச்சாலும் அவளை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கூடாது தர்மசாஸ்திரம் சொல்றது. அவன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், 2ஆம் கல்யாணம், ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். விவாகம் ஆனவளை விவாகம் பண்ணிக்கூடாது. விவாகம் ஆனதுக்கு அடையாளம் என்ன? மந்திரபூர்வமா ஒரு விவாகம் ஆச்சுன்னா கரெக்டாக. இவன் மந்திரபூர்வமா விவாகம் இல்லாததுனால அவன் ஃப்ரீயா இருக்கிறதுனால இன்னொரு கல்யாணம் அவன் பண்ணிக்கிறான். அப்படி ஒரு நுணுக்கம் இருக்கிறதுனால தர்மசாஸ்திரம் புருஷனுக்கு 2வது கல்யாணம் ஆகலாம், ஸ்திரீகளுக்கு 2வது கல்யாணம் இல்லை அப்படின்னு பொதுப்படையா பிரசன்டேஷன் பண்ணா உனக்கு விபரீதமா தோன்றதுக்கு காரணம் சாமானிய புத்தியை வச்சு நீ சொல்ற. ஆனா அதில் இருக்கிற நுணுக்கத்தை வச்சு விட்டேன்னா நமக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு பெரிய உயர்வு இருக்கு, அவள் உயர்வு இருக்கு. அப்படி மந்திரபூர்வமா விவாகம் பண்ண ஒரு ஸ்திரீ இருந்தால்தான் உனக்கு 2 கடனை விழுட்ட முடியும். அவளுக்கு தான் பெருமை. அவள் இல்லைன்னா கடன் விழாது. அது மந்திரபூர்வமா விவாகம் பண்ணாதான் யாகத்திலையும் உனக்கு உபயோகப்படுறா, புத்திர பிராப்திக்கு உபயோகப்படுறாங்கிறதுனால்தான் அவளுக்கு தான் பெருமை இவனை விட. ஆமா, அப்ப சாஸ்திரியமா பார்த்தா புருஷனை விட ஸ்திரீக்கு தர்மசாஸ்திரத்தில் உயர்ந்த இடம். அதுதான் அவர் சொன்னார், எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதா. நாரி எங்க பகுமானம் பண்ணப்படுறாளோ, ஏன்னா அவளுடைய எல்லா விதமான வேத மந்திரங்கள் போய் தேவதா சாநித்தியம் இருக்கிறதுனால, இந்த 2 விதமான தர்மத்துக்கு அவள் காரணமா இருக்கிறதுனால நிறைவேற்றத்துக்கு அவள் இல்லைன்னா இல்லை இருக்கிறதுனால எங்க நாரிகள் பூஜிக்கப்படுகிறாளோ ரமந்தே தத்திர தேவதா,
அங்கெல்லாம் தேவதைகள் பூரா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பாக்கியம் வரத்துக்கு காரணமே அவளுக்கு தான் எல்லாத்த விட உயர்வு இதுல சாஸ்திர கண்ணோட்டத்தில் என்றதை சாஸ்திரமே விளக்கி சொல்றதுனால அதை போக்கஸ் பண்றதுக்கு தான் இந்த சப்தம் மனுஸ்மிருதியில் வந்தது. எத்தனை நாரியத்து பூஜ்யந்தே லவந்தே தத்திர தேவதா. அப்படி ஒரு பெருமை அந்த பொம்மநாட்டியை கொடுத்தது அந்த இடம் தான். ஒன்று அடுத்தது இப்படி எல்லாம் நடந்தது. அவர் கடைசியில இப்படி ஒரு பிரசன்டேஷன் வருது. பிதா ரட்சதி கௌமாரே பர்த்தா ரட்சதி யௌவனே ரட்சந்தி ஸ்தவிரே புத்திரான்னு வருது. அவளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு இவனுடைய ஜீவிதம் போனாலும் பொறுப்பை இன்னொருத்த ஒப்படைச்சிட்டு போனோம்னு வச்சிருக்கேன். அது இன்னொரு கௌரவத்துக்கு அடையாளம். ஆமா, பிதா என்ன பண்ணான், எனக்கு புத்திரியா பிறந்ததுனால இன்னொருத்த போய் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண வைக்க வேண்டியவங்கிட்ட ஒருத்தங்கிட்ட போனவன் அவன். அதனால எங்கிட்ட இருக்க மாட்டான், போய்தான் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சும் எனக்கு பயன்படாது தர்மசாஸ்திர கண்ணோட்டத்தில் இந்த பொண்ணும் தெரிஞ்சா உடனே கட் பண்ணி விடலை. அவர் எப்படி நினைச்சிருந்தார், யாரோ ஒருத்தருக்கு இந்த பொண்ணு போய் சேரணுமே, அது வரைக்கும் நான் பாதுகாக்கணுமே என்கிற பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு இருக்க அது அதிகமாக வச்சுருந்தார். அது அவர் ஒப்படைச்சாதான் நான் பொழைச்சேன்னு. ஆமா, அப்போ அது கௌரவ புத்தி இருக்கிறதுனால தான் வச்சுக்கிறான். அப்ப அவனுக்கு சாதாரண பொன் பிறந்தாலே கௌரவம் அதிகம். அவனை ஆயுஷோடையும் ஆரோக்கியத்தோடையும் வளர்த்துட்டே வரான். தனி கண்காணிப்பு இருக்குன்னு என்ன இன்னொருத்தருக்கிட்ட ஒப்படைக்கலுமே. அவர் சொல்லுவார், அர்த்தோகி கன்யா பரடீயேவ. கன்னிகை எல்லாம் அந்நியனுக்கு தான், என்னவள் இல்லை பரடீயா, அந்நியன்கிட்ட போறவள். ஆமா, ஏன்னா அவனுடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு இவள் சகாயத்துக்கு போயாகணும், இல்லாட்டா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. பரகீய அப்படின்னு ஆரம்பிச்சது கொடுத்த உடனே அப்பாடா பெரிய ஒரு பொறுப்பிலேருந்து விட்டு பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணான்னு சொல்லுவான். அப்போ அவளுக்கு கௌரவ புத்தி இருக்கிறதுனால தானே வருது. அங்கேயும் ஸ்திரீனுடைய கௌரவம் அதிகப்படியாக தெரியுது அங்க. ஆமாம், அப்போ என்ன செய்றார், அந்த கன்னிகையை கொடுத்த உடனே இவன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிண்டாச்சு. என்ன பண்ணிண்டாச்சு, 2 கடன் நிறைவேறியாச்சு. ஒன்றும் யாகம், இன்னொன்று பிதர்களுக்கு குழந்தை பிறந்ததுனா அவன் பெரியவன் ஆயிடுச்சு. அப்போ 3 ரிணமும் விடுபட்டு இப்போ சௌக்கியமா இருக்கானவன், ரிண விமுக்தா. ஆமாம், அப்போ ரிண விமுக்தன் ஆனதுனால அவன் என்ன சொன்னான், இந்த 3 ரிணமும் தேண்டி விடுதுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் தெரியுமா, நீ நேர இது மோட்சத்துக்கு வழியை தேடுன்னு சொன்னான். சொல்லியிருக்கு, ரிணானி த்ரீணி அபாகத்திய மனோ மோட்சை நிவேசி. அப்போ அதுக்கு அவன் போனான். அதுக்கு இவ்வளோ இடையூறு இருக்கிற நாள்ல இவ்வளோ இடையூறு இல்லை. இவன் சாகத்துக்காரால அவனுக்கு போக முடியல, ஆனால் இவ்வளோ எங்கேயாவது ஒப்பிச்சாகணும். 2 பொறுப்புப்பா, உயிரோட இருக்கா, எனக்கு எல்லாம் திறந்து கொடுத்து அப்படின்னு பண்ற போது அவர் சொல்லுவார், வானப்பிரஸ்தாசிரமம் போகலை, சன்னியாசமே வாங்கிக்கிறான் ஒருத்தன். எப்ப சன்னியாசம் வாங்கிக்கிறான்னு தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு, பிரணானி த்ரீணி அபாகத்தே மனோ மோட்சே நிவேசன்னு சன்னியாசம் வாங்கிக்கோன்னு அர்த்தம். அப்போ அவள் இருக்காளே, அவளுக்கு ஒரு பதில் சொல்லணுமே. அவள் ஏற்கனவே தானமா வாங்கினவள், தானமா வாங்கினதுனால அதை காப்பாற்றுற பொறுப்பு இவனுக்கு உண்டு. இவன் போறேன்னா இன்னொரு இடத்துக்கு தானமா வந்து காப்பாற்ற வைக்கணும். அதனால கஸ்டோடியன்ஷிப்பை மாற்றணும். எப்படி பொண்ணை கொடுக்குறது மாமனார் பொண்ணோட அப்பா இவளுக்குன்னு கொடுத்து விலகினானோ அதுபோல இவன் இன்னொரு கொடுக்கணும். அப்பதான் வருகிறது.
உயிரோடு இருந்து சன்னியாசம் வாங்குறான்னு எக்ஸ்ட்ரா அவங்க சேர்த்தாங்க. அவங்ககிட்டையும் சொல்லுங்க, அவள்கிட்ட நான் உன்னை காப்பாற்ற வேண்டியவன், ஆனால் உனக்கு பாதுகாப்புக்காக நிறைய தனத்தை தரேன், வசதியும் தரேன், பிள்ளையும் தரேன், என்னை விடுவிச்சு காக்கணும். அதனால்தான் பொண்ணு இருந்தால் பொண்டாட்டி எல்லா விதமான அவனுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணி ஆச்சுன்னா, இன்னும் எனக்கு அவனுக்கு தேவையில்லைன்னா மனசுலேயும் அந்த ஆசையெல்லாம் அத்து போயிடுச்சுன்னா அவனை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறான். அதனால தானே தர்மசாஸ்திரம் சொல்லித்து. ஆனால் அவர்கிட்ட சொல்லணும், ஏன்னா அவர் யாரு கஸ்டோடியன்ஷிப் ஏற்றுன்னு அது போகாது. அப்போ அவளுக்கு கௌரவம் கொடுக்குறான். நான் சன்னியாசம் வாங்கி போகிறேன், எல்லா விஷயத்துக்கும் எனக்கு அனுமதி கொடுக்குறான். இப்படி ஒரு கதையே உண்டு. மைத்ரேயி யாஜ்ஞவல்கியர் மைத்ரேயிக்கு சொல்கிறோம், நான் சன்னியாசம் வாங்கி போகிறேன், அட பிராமணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனா எத்தனை பேர் கியூவில் வந்து ஒவ்வொருத்தர் தபஸில் இருந்தால் அதெல்லாம் தூக்கிடுச்சு அவங்ககிட்ட வந்தது காரணம் எனக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கணும்னு. என்னை விட்டுட்டு நீ போன என்ன சரியாக அப்போ பண்ணிக்கலைவன். அப்போ அவன்கிட்ட கேட்டு தான் பண்ணிக்கணும். அந்த கேட்கிற போது உயிரோடு இருக்கிறதுனால கேட்பான். அவன் சரியை சொல்லிவிட்டா போயிடுவான், இல்லைட்டா பிள்ளைட்டு சொல்லு, இது இப்படி தான் எனக்கு அப்புறம் நீ கஸ்டோடியன்ஷிப் ஏற்றுப்போ, நான் போகிறேன்னு கேட்பேன். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா அவன் நான் ஏற்றுக்கிறேன்னு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவளுடைய அவள்கிட்ட இருக்கிற கௌரவ புத்தியம் என்னதான் நமக்கு சமைச்சு போட்டு குழந்தையை பெற்று கொடுத்தவளுங்கிற மாதிரி நினைக்காமல், அவள் இல்லைன்னா என்னுடைய ஜீவிதத்தில் நான் நினைக்க வேண்டிய காரியமெல்லாம் எனக்கு சாதனம் ஆகாது. பிறந்த பிறப்பை சாற்ற வாக்கிக்கிறது அவள் தான் எனக்கு பயன்பட்டாள். ஆரம்பத்தில் வேணால் ரிஷிட்டேருந்து வெளியில் வரலாம், ஆனால் தேவகடல்லேருந்தும் திருக்கடல்லேருந்தும் வெளியில் வரதுக்கு அவளுடைய பங்கு ரொம்ப பெருசு. அதனால் அப்படி அவள் பண்ணியிருக்கா. அவளால் தான் நான் ஸ்ரேயஸான ஒரு வழியில் வந்திருக்கேன். அதனால் அவள்கிட்ட நான் அவளுடைய அனுமதியின் பேரில் தான் போகிறதுன்னு சொல்கிறான். அவள் இவன் செத்து போடுறான்னு வச்சுக்கோ, சன்னியாசம் வாங்கிக்கல. இது அப்பவும் என்ன சொல்லுவன், பிள்ளைய கூப்பிட்டு அம்மாவை நான் அடி வரைக்கும் காப்பாற்றினேன், அடுத்ததெல்லாம் காப்பாற்றுறதுங்கிற பொறுப்பை எனக்கு இருக்கு. ஆனால் நான் போகிறதா இருக்கேன், அவள் இருக்கா, என்னால் காப்பாற்ற முடியாது, அந்த பொறுப்பை நீ ஏற்றுப்போ அப்படின்னு அவன் சொல்லுவோம். எதுக்கு இதை சொன்னேன்னா அவளுடைய காரியத்தை விட்டு ஒரு இடத்துலையும் தப்பு இல்லாமல் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிக்கிறதுங்கிறத கொண்டு வந்துருக்கோம். அதனால் அவளுக்கு கொடுக்குற கௌரவம் நம்முடைய பிராமண சமூகத்தில் புருஷனுக்கு கூட கிடையாது. அந்த அளவுக்கு கௌரவத்தை கொடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்திரீனுடைய பெருமையை அளக்கிறதுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் வந்திருக்கக்கூடிய சனாதன தர்மம் அல்லாத ஒரு இடத்துல இல்லை. அவளெல்லாம் கொச்சையாக லௌகிக சுகபோக சாதனமாக வச்சுக்கிட்டு அவளுக்கு கௌரவம் ஒரு சமயத்தில் ருசியாக கொடுப்பாள், ஒரு சமயம் தூக்கி எடுத்துடுவோம். இது அப்படியே இல்லை. இது லட்சியம் வேற இருக்கிறதுனால அவளுக்கு கொடுக்குற பெருமை என்றைக்குமே உயர்ந்த ரீதியிலே இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் பாரு. நம்ம இதில் உடன்கட்டை ஏறதுன்னே இல்லை. பரஸ்பரம் அவளுக்குள்ள அந்த ஆசை அனுராகம் எஸ்ட்ரீம் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான் உடன்கட்டை ஏறுறான். பர்த்தா மரணம் அடைஞ்சு விட்டா, நானும் மரணம் அடைய போறேன், அவனுக்கு மேலே எனக்கு இருக்க வேண்டாம், ஆஹா எப்பேற்பட்ட மனசு அப்படின்னு ஒரு தாற்காலிகமான ஒரு சந்தோஷம் அவர் சொல்லுவர். எப்படி சொல்லுவார் தெரியுமா? பர்த்தா மரணம் அடைஞ்ச பார்த்த உடனே அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்நேகத்தினுடைய பராகாஷ்டை நம்ம மைண்டை மறைச்சிடும். அந்த சிதையில
பார்த்த உடனே படாமே விடலாம். இப்ப என்ன பண்றது கேட்டா, 2 பேருக்கும் சேர்ந்தா போல ஒரே சிட்டையில பண்ணி கொடுன்னு அந்த சம்ஸ்காரத்தை சொல்றான். அப்போ அப்படி இருக்கிறவா இருந்தா எப்படி இருந்தா, எஸ்ட்ரீம் போனதுனால அந்த சமயத்தில் நான் விடவேன்னு துக்கப்படாதவை விடலாம். அது உடங்கட்டை ஏற மாதிரி எல்லாரும் இல்லை. பின்னாடி பல நடைமுறைகள் நம்ம ராஜபுத்திராலாம் இருந்த காலத்தில் நிர்பந்தமா பண்ணிவிட்டால் உடங்கட்டை ஏறுறது ஒரு ரூலாவே கொண்டு வந்தாங்க. நம்மள்ட்ட இல்லை. ஏன் இல்லை? அவளுக்கு விதவையானால் அப்படின்னா விதவா தர்மம், தர்மத்தை எழுதியிருக்கா. உடங்கட்டை இருந்தா எழுத வேண்டாம். அதுவே போயிடுத்த எழுத வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப நம்மள்கிட்ட உடங்கட்டை ஏறுறதுங்கிறது இல்லவே இல்லை. நாமே 2 பேரும் செத்துக்கோனா என்ன பண்றது, ஆருக்கு பின்னாடி பண்றது, ஆருக்கு பின்னாடி பண்றது, சமப்பட்டு இருக்கோம் நியாயமான காவிரியே. அப்ப நாம அப்படி ஒரு ஒன்னோட இன்னொன்னு ஒரு கிளாஷ் பண்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நாம கிரியேட் பண்ணவே மாட்டோம். அதனால அது இல்லை. அதுக்கு மேல அது எழுதியிருக்கா. என்னது? விதவா தர்மம் அப்படின்னு ஸ்மிருதிகாரா அத்தனை பேரும் விதவை ஆயிட்டா அவளுக்கு ஒரு தர்மத்தை தனியே சொல்றான். இவன் போனதுனால அவளுடைய தர்மத்தை. அப்ப அவளுக்கு விதவை ஆனாலும் அவளுக்குன்னு ஒரு தர்மத்தை சொல்லிக் கொடுத்து தர்ம வழியில அவள் மறுபடியும் ஒரு சக்தியா இருக்கிறது தான் பண்றான். அந்த விதவா தர்மம் எப்படி வருது தெரியுமோ? ஒரு புருஷன் என்னெல்லாம் கர்மா பண்ணலாமோ அதுக்கு எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டான். ஆமா, ஒரு புருஷன் பண்றதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்காக அவனே பண்ணிட்டு இருந்தான். இப்ப சுயம் அவளே அந்த கர்மா பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டான். அதனால ஒரு புருஷன் என்னெல்லாம் தர்மத்தில் ஈடுபடலாமோ அந்த தர்மத்தில் எல்லாம் அவளுக்கு ஈடுபடுறது சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அதனால கடைசியில் எப்படி முடியறது? சாமான்யமா ஒரு பொண்ணா இருந்து ருதுவாரத்துக்கு முன்னாடி கன்னிகாதாரத்தை வாங்கிட்ட அந்த பொண்ணு சகல விதமான வைதிக லௌகிக உபய சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா கர்மாவுக்கும் அவளுக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய கர்மாவுக்கே அவள் பிரதானம்னு அப்படி வச்சு ஒரு கௌரவமான ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம ஸ்திரீகள் இருந்திருக்கா. ஆனால் ஸ்திரீகளை பற்றி தர்மசாஸ்திரங்களுடைய கண்ணோட்டத்து மாதிரி ஒரு விதமான நடைமுறைகளும் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது. அந்த ஸ்திரீனுடைய பெருமை தான் இவா சொல்றது. ஸ்ரீக்கும் ஸ்திரீக்கும், ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்திரீ நம்ம ஸ்திரீ, அவ 2 பேருக்கு கேஹேஷு வீடு இல்லை, விசேஷோஸ்தி கஷ்டனா. அவ 2 பேருக்கும் இதை விட ஒரு வசதி அதை விட வசதி இல்லை, 2 ஒன்று. அப்படி ஸ்ரீயாகவே ஸ்திரீயை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பரம்பரை இது சனாதன இதுலேருந்து வந்தது மந்திரபிரஷ்ட பரம்பரை. அப்படிதான் நாம் கொண்டாடி இருக்கோம். அந்த பரம்பரையை கொச்சையா பண்ணுறதுன்னா விஷயம் தெரியாத பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனால சர்வத்திர ஸ்திரீக்கு ஒரு பெருமையை கொடுக்கணுங்கிறது கொடுத்த ஆகணும்னு வச்சிருக்கா. அதுக்கு தகுதியுடையவர்களும் வச்சிருக்கா. அந்த பெருமைக்கு அவள் தகுதி. அவள் ஒன்று இவனுடைய ஜீவிதத்தில் உள்ள நுழையலைன்னா இவனுக்கு அஸ்தித்வமே இல்லை, இவனுக்கு அட்ரஸே இல்லை. இவனு பெரிதாகிறதுக்கு அவளுடைய சம்பர்க்கத்தில் தான் வருது. ஆமா, இல்லைன்னா வராது. அப்படிதான் வருது. அப்படி ஒரு பெருமை ஸ்திரீகளுக்கு இருக்குது. நீ என்ன நிலைன்னு தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஒன்று, ஆரம்ப காலத்தில் அவனுக்கு அத்தியனத்துக்கு அவளுக்கு அர்ஹதை இல்லையே சொல்றது நேரடியா சொல்லலை. அத்தியனம் வேதம் அவன் படிக்க வேண்டாம். அப்போ உபநயனம் தான் வேதம் படிக்கிறதுக்கு. அப்போ உபநயனம் இல்லை. உபநயனம் இல்லைன்னா அத்தியனம் இல்லை. அப்படிதான் வந்து நேரடியா ஸ்திரீகளுக்கு உபநயனம் நிஷித்தம் இல்லைன்னு வந்ததே தெரியும். அதனால வேதம் நிஷித்தம் தான். வேதம் படிக்கப்படாதுன்னு வரல. ஆமா, 4வது வருடத்துக்கு இல்லைன்னு எப்படி வந்தது தெரியுமோ? நேரடி வரல, இல்லை. அவன் இதில் கலந்துக்கிறதுக்கு யோகியதை இல்லை. யாகத்தில் கலந்து யோகியதை இல்லை. அவனுக்கு வேதமும் வேண்டாம். வேதம் வேண்டாம், உபநயனம் இல்லை. அப்படிதான் வந்ததை விட அவனுக்கு உபநயனம் இல்லை, இவளுக்கு உபநயனம் இல்லைன்னு நேரடியா உபநயன நிஷேதத்தை சொல்லலை.
சொன்னா கல்யாணம் உபநீதமாக்கினால. அப்போ எப்படி வந்தது பயன்படியா? அதுக்கு ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன். அப்படி வேதத்தில் அவருக்கு இடமில்லாத போறது தெரிஞ்சுதான் பிறந்த உடனே தேவதா சாநித்தியம் அவள்கிட்டே வர்றது. அதனால அவள் கல்யாணம் பண்ணிக்கலாம். தேவதையுடைய சாநித்தியம் இருந்ததுனால அந்த 9 வயசு வரைக்கும் பண்ணக்கூடிய கர்மாவுக்கு நீ மந்திரம் சொல்லணும்னு இல்லை. அங்கே ஏற்கனவே நித்திய சாநித்தியம் இருக்கு. அதனால அமந்திரமா நீ பண்ணிக்கோ. அவங்கள்ட்ட கொடுக்கணும், சாநித்தியம் போயிடுறது. சோம பிரசமோ விமினி இருக்கா, கந்தர்வோ விமினி இருக்கா, திருதியோ அக்னிஷ்டேபதி இருக்கா. மனுஷனாக வந்தோடனே தேவதா சாநித்தியம் போச்சு. அப்போ மந்திரம், அப்ப மந்திரத்தை அதில் சேர்த்துருக்கான். அப்போ அவள் உண்மையா இவன் வேதாத்தியனம் பண்ணி இவன் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு பதிலா அவள்கிட்ட பிறக்கிற போதே தேவதையுடைய சாநித்தியம் வந்ததுனால தேவதைகளே ஸ்திரீய வசத்தியா வச்சுக்கணும்னு நினைச்சுதான் அந்த 9 வருஷத்துல ரிதுவாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவள்கிட்டே இருந்து அவளுடைய சாநித்தியம் வச்சுருந்து அவளை பெருசாக்கி விடுறான். அப்ப அவளே ஸ்திரீகளுக்கு கௌரவம் கொடுக்கணும்னு சொல்லும் போது அந்த ஸ்திரீயை நாம வாங்கினா அந்த கௌரவத்தை நாம கொடுக்கத்தானே வேணும். அப்படி ஒரு பெரிய விளக்க உரை இருக்க. அது நம்முடைய மந்திர திரஷ்ட பரம்பரை எல்லாரும் சொல்லும். அதனால் நம்முடைய சாஸ்திரத்தில் ஸ்திரீகளை குறைச்சி சொல்ற இடமே இல்லை.